இந்த உலகத்துக்காக நம்ம நல்லது செஞ்சு என்ன பண்ண போறோம்? என்றுட்டு நமக்கு ஏதாச்சும் கிடைக்க போதா என்ன? இப்படி தான் நெறைய பேர் யோசித்துட்ருக்கோம். ஆனா, இதுவே இருக்கிறவங்களுக்கு குடுக்குறோம். எதுக்காக? என்றுட்டு நம்ம குடுத்தது நமக்கு வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு நம்பிக்கையில. இல்ல. பைபிள்ல சொல்லியிருக்காங்க, "நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்ன்னு." "Blessed are those who hunger and thirst for righteousness, for they will be filled"ன்னு சொல்லியிருக்காங்க. ரைச்சியஸ்னஸ் அப்படின்றது நம்ம விஷயத்துல கரெக்ட்டா இருக்கோம். எந்த பிரச்சனைக்கும் போகல, அவ்வளோதான் நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா கிடையாது. ரைச்சியஸ்னஸ் அப்படின்றது அன்பு, இரக்கம், நேர்மையான குணம் எல்லாமே சேர்ந்திருக்கு. அது எந்த இடத்துல நமக்கு மெயினா கிடைக்கும்னா, நம்மளோட செல்ஃப்லெஸ்ஸ விட்டுட்டு நம்ம யாருக்காக இறங்கி ஒரு நல்லது பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு. அதுலயும் முக்கியமா இல்லாம ஒரு கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்காக நம்ம என்ன அந்த இடத்துல பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு இந்த ரைச்சியஸ்னஸ். அங்க தான் நீ கரெக்ட்டா இருக்கன்னு காட் சொல்றாரு. டெய்லி ப்ரேயர் பண்றதுல கூட எனக்கு இது வேணும், எனக்கு இது கிடைக்கணும்னு தான் ப்ரேயர் பண்றோம். ஆனா மித்தவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கான காரியத்த தேவனே பொறுப்பேற்று பண்ணி கொடுப்பாரு. தேவனுடைய ஊழியத்துல நீங்களும் ஒரு பங்கா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, டெய்லி அப்டேட்ஸா தேவனுடைய வார்த்தைகள நீங்க கேட்கலாம். அதோட சேர்த்து நம்ம அப்லோட் பண்ற ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக நீங்களும் ஜெபிக்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் காட். மே காட் பிளஸ் யூ.